ஏன் மருமோள வருஷம் இந்த மழை இப்படி பேஞ்சு உயிர் எடுக்குதே, கழுத்து வரைக்கும் தண்ணி வருது மருமோள. 2 கார் அடிச்சுக்கிட்டு போச்சு. இதுல எதனா நம்ம கார் நிக்குதான்னு பாரு மருமோள. அட ஆமாங்கத்த, வாங்கின புது காரு தண்ணியில அடிச்சுக்கிட்டு எங்க போச்சுனே தெரியலத்த. ரோடா தேடி திரிஞ்சுக்கிட்டு கிடக்கும். மருமோள அங்க பாரு, யாரும் தண்ணியில அடிச்சிட்டு வராங்க, கையை கொடுத்து காப்பாத்து. அட ஆமாங்கத்த, பார்க்க வேற எலும்பு தோளமா இருக்காரு. சீக்கிரம் கையை கொடுங்க, நம்ம காப்பாத்திருவோம். என்ன கையை பிடிங்கண்ணே. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆள் எண்ணெய் இழுத்து தண்ணியில விட்டுருவான் போல. கையை பிடிங்கத்த. இரு மருமோள, நல்லா இரு. தின்னு உடம்ப தேத்தறாதானே, என்ன யாரும் ஈர்க்குச்சி மாதிரியே கிடக்கா. ரொம்ப நன்றி தங்கச்சி. ஏன அதான் தண்ணி கழுத்து வரைக்கும் போகுதுன்னு தெரியுதுல்ல, ஓரமா வீட்டுல இருக்க வேண்டியதானே. அதானே, ஏயா டிவில தான் சொல்றாங்கல்ல, எச்சரிக்கை வெளில வராதீங்கன்னு. அப்புறம் ஏயா வந்த? சரிங்கண்ணா, நீங்க இப்ப எங்க போகணும், எங்க இருந்து வரீங்க? நீ வேற தங்கச்சி, 3 கிலோமீட்டர்ல இருந்து இந்த தண்ணி வழியாதான் வந்துகிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, சின்ன பொண்ணு ஆள் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. 3 கிலோமீட்டர் நீந்திக்கிட்டு வரானா. ஏன வீட்லயே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு வெளில வரணும், எதுக்கு அடிச்சுக்கிட்டு வரணும்? சரிங்கண்ணா, எங்க போகணும்னு சொல்லுங்க, படகு வந்ததுன்னா ஏத்தி விடுறேன். அது ஒண்ணும் இல்ல தங்கச்சி, இங்க டாஸ்மார்க் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் நீந்திக்கிட்டே போய் குடிச்சிட்டு வந்துருவேன். பாவி, கழுத்து வரைக்கும் தண்ணி போகுது, எனக்கு ஊத்திக்கிறதுக்கு தண்ணி வேணுமாம்ல. இவனை போய் காப்பாத்தணும் பாருங்க. இவனெல்லாம் மருமவள எட்டி வச்சல தண்ணியில குப்பரக்கா விழுந்துட்டாண்டி. ஓடிட்ட விடுங்கத்த, இன்னும் 10 கிலோமீட்டர் தேடி போய் குடிச்சிட்டு தான் வருவான். இவன்லாம் அழிய மாட்டான்.